வணக்கம். கடலூர் ஜிஆர்டி மற்றும் ஜேவிஎஸ் டிவி இணைந்து நடத்தும் கோலம் கோலாகலம் சீசன் 8ஓட 8ஆம் நாள் நம்ம சிதம்பரம் நேதாஜி நகரில் இருக்கும். தமிழரோட கலையில் ரொம்பவே சிறப்பாக சொல்லக்கூடிய கோலங்களோட வகைகளை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேம், உங்கள் பேர்? புனிதவதி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். இது என்ன கோலம் மேம்? இது வந்து ஒரு பொம்மை கோலம் மாதிரி போட்டிருக்கோம். டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டிராயிங்கு நான் ஏற்கனவே சின்ன பிள்ளையில வரைவேன். ஆனால் இப்போ தான் ரொம்ப அதிகமாக கோலத்தில்ங்கும்போது வரைவேன். எத்தனை வருஷமாக மேம் கோலம் போட்டிருக்கீங்க? நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த மாதிரி படம் வரைய ஆரம்பிச்சிருக்கேன். கோலம் போடுறதை தவிர வேறு எதில் மேம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? அந்த மாதத்துல இந்த மாதிரி கோலம் போடுவோம், அவ்வளோதான். சரிங்க மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோம் மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சோனா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? மீன். எதனால் போட்டிருக்கீங்க? மீன் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். இந்த கோலம் தாண்டி வேறு என்னென்ன கோலங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்? எல்லாமே போடுவேன் மோஸ்ட்லி. கோலம் போடுறதை தாண்டி வேறு எதுலையாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் ஆர்டிஸ்டா மேம்? ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இல்லையா மேம்? இனிமேல் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? புவனேஸ்வரி மேம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். சரி மேம். இது என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? இது பூக்கோலம், சாதாரண பூக்கோலம் தான் மேம். புள்ளி வச்சு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கேன் மேம். புள்ளி வச்சு போட்டிருக்கேன். புள்ளி வச்ச கோலம் தான் போடுவீங்களா இல்லை வேறு என்னென்ன கோலங்கள் போடுவீங்க மேம்? ரங்கோலி சின்னது தான் தெரியும், புள்ளி வச்சு தான் போடுவோம் மேக்ஸிமம். எத்தனை புள்ளி வரைக்கும் போட தெரியும் மேம்? 20 புள்ளி வரைக்கும் போடுவேன் மேம். மேம், கோலம் போடணுன்னு நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? அம்மா கிட்டேருந்து தான். அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிங்க மேம். எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க மேம்? நாங்கள் இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் போட்டுட்ருக்கோம் மேம். ஓகேங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மேம், வரல. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சித்ராங். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? இப்போ தான் ஒரு 10 செகண்ட்லாம் போட்டேன். லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் இன்னைக்குன்னு. அழகாக கொஞ்சம் கடைசியாக தான் எழுந்திரிச்சேன். அழகாக போட்டிருக்கீங்க மேம். அழகாக போட்டிருக்கீங்க மேம். ரங்கோலி தவிர வேறு என்னென்ன கோலங்கள் போடுங்க மேம்? ரங்கோலி மேக்ஸிமம் எல்லா கோலமும் போடுவேன். எத்தனை வருஷமா மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? 13 வருஷமாக போடுறோம். கோலம் போடுறதை தாண்டி வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க மேம்? டைலரிங் தெரியும், வீட்டில் டைலரிங் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணியிருக்கேன் மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? விருதாலத்தில் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம், அங்கே தான் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? பாக்யவதி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யோகா டீச்சர் ஒர்க்கிங் இன் ஸ்கூல். மேம், இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? 1.5 hour. 1.5 ஹவர்லேயே அழகாக போட. நான் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் 1.5 hour. சூப்பர். 5:30. சூப்பர் மேம். கோலம் போடுறதை தாண்டி வேறு எதில் மேம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது?
அதான் நான் யோகா டீச்சருங்கனால அந்த கோகுலஸ்டிக் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. கோலம் எதனால் போடுறாங்கன்னு தெரியுமா மேம்? ஸோ மார்கழி மாதம் வந்துட்டு அந்த அந்த கிளைமேட்டில் நம்ம அந்த ஏர்லி மார்னிங் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால 4 to 5 பிரம்ம முகூர்த்தத்தில் போட்டால் ரொம்ப நல்லது அது. அதுக்காக அது ரெகுலராக பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த மார்கழி மாதத்தில் 1 month போடும்போது நமக்கு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பாடியில். ஸோ ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் போடுறாங்களா மேம்? கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் வேணால் பார்க்குறோம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோம் மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? தாமரை செல்வி மேம். என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். சரி மேம். இந்த என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? சும்மா லேடிஸ் வேறு அதான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி போடுவீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் கோலங்கள்லாம் போடுவீங்களா மேம்? எல்லாமே போடுவோம், ரங்கோலி அது எது ஒன்று போடுவோம். புள்ளி வச்ச கோலம்லாம் போடுவீங்களா? நிறைய போடுவோம் அது. போடுவீங்களா மேம்? எத்தனை வருஷமா மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? 30 வருஷமாக போட்டுட்டு தான். 30 வருஷமாக போட்டுட்ருக்கீங்களா மேம்? யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? நாங்களே இது பார்க்குறது ஏதாவது வர்றது இப்போ தான் நெட்டில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். மற்றதெல்லாம் நாங்களே ஃபுல்லான்னு வரைவோம். அதெல்லாம் மயில் எது வேணுமோ வரைவோம். மேம் இந்த நீங்கள் மட்டும்தான் போட்டிங்களா இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா மேம்? யாரும் ஹெல்ப் பண்ணல, நான் ஒண்டி தான் போட்டேன். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? போயிருக்கேன், ஒரு தரம் போயிருக்கேன், அவ்வளோதான். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? என் பேர் தமிழ்ச்செல்வி. என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சீஃப் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன் கடலூரில். சூப்பர் மேம். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? நான் போடலை, ஆக்சுவலி அம்மா தான் போட்டாங்க. எனக்கு தெரியாதே, இல்லைன்னா நானே போட்டிருப்பேன். நான் நல்லா போடுவேன். ரொம்பவே அழகாக இருக்கும் மேம். இந்த கோலங்கள் தாண்டி வேறு என்னென்ன கோலங்கள் மேம் போடுவீங்க? நிறையா ரங்கோலி எல்லாமே நல்லா ஆர்ட் பண்ணுவேன். எத்தனை வருஷமா மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்து போட்டிருக்கேன். ஒரு விவரம் தெரிஞ்சதுலேருந்து போட்டிருக்கேன், 7-8 வயசுலேருந்து. மார்கழி கோலம்னா ரொம்ப பிடிக்கும். திருப்பாவை திருவெண்பாவை நோம்பெல்லாம் இருப்போம். 2 மணிக்கெலாம் எழுந்து கலர் கோலம் போடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குன்னு. ஏன்னா நானே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, விசிட் பண்ணதில்லை. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். ஆக்சுவலி நான் திருச்சி என்னோடய நேட்டிவ் பிளேஸு. கடலூரில் ஒர்க் பண்ணுறனால இங்கே சுவாமி பார்க்கணுன்றனால இங்கே தங்கியிருக்கேன். நான் டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே மேம். பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க மேம். கண்டிப்பாக நம்ம கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணுங்கள் மேம். ஓகே, தேங்க்யூ. கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? சுபாதேவி. என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபு தான் மேம். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க. இது என்ன கோலம் மேம்? சும்மா மயில் போட்டு டிராயிங் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது நீங்கள் மட்டும்தான் போட்டிங்களா இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நான் நல்லா வரைவேன், நானே போட்டுருவேன். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்துலேயே ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். மார்கழி மாதம் எதனால் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? ஆமாம், மார்கழியில் போட்டால் அந்த பனியெல்லாம் நமக்கு நல்லது, உடம்புக்கு பட்டான்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க. நல்லது, அந்த காற்றை வாங்கினா நல்லது நம்ம உடம்புக்கு. நம்ம கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? நான் அங்கே தான் நகையெல்லாம் எடுப்பேன். ஓகே மேம். இப்போ மேம் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? அனுப்பிரியா. என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப். எதை பேஸ் பண்ணி மேம் நீங்கள் இந்த கோலம் போட்டிருக்கீங்க? இல்லை, வீணையில் 2 அண்ணன் பேராக உட்காந்துருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி போட்டேன். ஸோ அது சிங்கிள், அது கூட ஜோடி சேர்க்கலாமேன்ட்டு 2 மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன்.
ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் ஆச்சு? ஒரு 45 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் சூப்பராக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? எஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை வருஷமா மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக போட்டுட்ருக்கேன். இது நீங்கள் மட்டும்தான் போட்டிங்களா இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? நான் மட்டும்தான் போட்டேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துருக்கோம்ப்பா, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஷாப், மேம் டிசைன்ஸ் கிடைக்கிது, நல்லா இருக்குது கடை. தேங்க்யூ மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? செந்தாமரை. உங்கள் பேர் மேம்? தேவி. இந்த கோலம் யார் மேம் போட்டிங்க? நான் தான் போட்டேன். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். மார்கழி மாதம் கோலம் போடுறாங்க மேம். அதில் வந்து சாணம் வச்சு பூ வைக்கிறாங்களா, அது எதனால் மேம் வைக்கிறாங்க? அது வந்து சாணம் வந்து மகாலட்சுமி. நம்ம வீட்டுக்கு வந்து மார்கழி மாதம் வந்து அந்த காலத்தில் வந்து பீடநாள்னு சொல்லி ஒரு ஐதீகத்தை உருவாக்கி விட்டுட்டாங்க. அப்போ வந்து நம்ம வாசலில் வந்து சாணம் தெளித்து, அதுவும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் விடிய காலம்பரை எஞ்சி பெண்கள் வந்து கோலம் போடுறது கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கும், கிருமிகள் வந்து சாகடிக்குன்னு சொல்லி அப்போ ஒரு ஐதீகம். இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனால் அதான் உண்மை. மார்கழி மாதம் வந்து காலையில் பெண்கள் எஞ்சி பனி அந்த வாடை வந்து சுவாசிக்கும் போது அந்த கர்ப்பப்பைக்கு நேரடியாக போகும். அப்போ வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கிருமிகள் வந்து சாகும். அதனால் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்கிறதுக்காக இதேமாரி ஒரு ஐதீகம் அந்த காலத்துலேருந்து நம்ம கடைப்பிடிச்சி வந்துட்டுருக்கோம். அதில் சாணி வந்து வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி, கிருமி நாசி எல்லாமே அதுலேருந்து இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க மேம். இதை விட இன்னும் பெருசாலாம் கோலம் போடுவீங்களா? போடுவோம். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க. வாசலில் அப்புறம் அவங்களாம் போடணும்ல. கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம், போனதில்லை மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ஜெயந்தி. என்ன மேம் பண்ணிட்டுருக்கீங்க? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? சும்மா சிக்கு கோலம் தான்ப்பா இது. சிக்கு கோலத்துலேயே பூ கோலம், ரவுண்டு கோலம். அழகாக போட்டிருக்கீங்க மேம். கோலத்திலே ரொம்ப கஷ்டமான கோலம்னா சிக்கு கோலம் சொல்லுவாங்க. அதே இவ்வளோ பெருசாக அழகாக போட்டிருக்கீங்க. சிக்கு கோலம் தாண்டி வேறு என்ன கோலம் மேம் போடுவீங்க? பூக்கோலம்லாம் போடுவேன். போடுவீங்களா மேம்? இதை விட இன்னும் பெருசாலாம் போடுவீங்களா? போடுவேன். சூப்பர் மேம். கோலம் போடுறதை தாண்டி வேறு என்ன மேம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? வேறு தையல் கிளாஸு நிறைய, வீட்டில் ஏதாவது வேலை, சின்ன சின்ன வேலைகள், மாவு அரைச்சி கொடுக்கறது நிறையா இருக்குது. பண்ணிட்டுருக்கீங்க மேம். எத்தனை வருஷமாக மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன்டா. கோலம் போடணும்னு நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? இல்லை, சின்ன வயசுலேருந்தே அது வந்துருச்சு. அது மேம், நம்ம கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? வந்திருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? பண்ணியிருக்கேன். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. சரி. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் உமா மகேஸ்வரி. என்ன மேம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? ரோஜா போட்டிருக்கேன். புள்ளி வச்சு போட்டிருக்கீங்களா இல்லை அப்படியே போட்டிருக்கீங்களா மேம்? புள்ளி வச்சு போட்டிருக்கீங்களா மேம்? இந்த கோலம் தான் போடுவீங்களா இல்லை இன்னும் இதை தவிர நிறைய பண்ணுவீங்க? பார்த்தா போடுற மாதிரி போடும். கோலத்தோட நிறைய வகைகள் இருக்குங்க மேம். அதில் ஏன் மேம் ரங்கோலியை ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறாங்க? ரங்கோலியில் கலர் நிறையா கொடுக்கலாம். மற்ற கோலங்களில் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ரங்கோலிங்கிறது நம்ம எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணிக்கிட்டே போகலாம். மற்ற கோலங்கள்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. மார்கழி மாதம் எதனால் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? தெரியும். அது என்ன, காலையில் எந்திரிச்சு நம்ம மங்களகரமாக குளிச்சுட்டு காலையிலே கோலம் போட்டோம்னா ஆக்சிஜன் லெவல் அதிகமாக கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறதுனால சொன்னதாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே மேம். அரிசி மாவில் கோலம் போடுறாங்க, கோலம் போடுறாங்கல்ல மேம், அது எதனால் போடுறாங்கன்னு தெரியுமா?
அது வந்து கொஞ்சம் கோலம் வந்து அட்ராக்ஷனாக தெரியுங்கிறதுனாலையும் போடலாம். ஏன்னா கோல மாவு உங்களுக்கு நரன்னு இருக்கும். அதில் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும், திக்காகவும் தெரியும், உங்களுக்கு ஒயிட் கலராக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி புழு ஏதாவது சாப்பிட்றதுக்காகவும் அது போடுவாங்க, நல்லது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. தேங்க்யூ மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? வந்திருக்கேன். மேம் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ராஜகுமாரி. என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கோம் சும்மா. இந்த கோலம் நீங்கள் போட்டிங்களா இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? மாமியார் போட்டாங்க. நல்லா இருக்குங்க மேம். எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டாங்க? அரை மணி நேரம் எடுத்துருப்பாங்க. அரை மணி நேரத்துலேயே ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க மேம். இவ்வளோ தான் போடுவாங்களா இல்லை இன்னும் பெருசாக போடுவாங்களா மேம்? இன்னும் நல்லா போடுவாங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? விசிட் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? 1 கிராம் காயின் வாங்கியிருக்காங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. உங்கள் பேர்? தமிழரசிங்கம்மா. என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தாங்க இருக்கேன். நான் வயசுக்கு வரல, வீட்டில் தான் இருக்கேன். ஊனம் கால். சரிங்க மேம். இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? நான் தாங்க மேடம் போட்டேன். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். எவ்வளோ நேரம் மேம் ஆச்சு இந்த கோலம் போட? 4 மணிக்கு எழுந்தேங்கம்மா. 4 மணிக்கு எழுந்துச்சி மணி 5:30 மணிக்கு முடித்தேன். 6 மணிக்கு முடித்தேன். சூப்பராக போட்டிருக்கீங்க மேம். எத்தனை வருஷமா மேம் கோலம் போடுறீங்க? நான் ஒரு 10 வருஷமாக போடுறேங்கம்மா. நான் 10 வருஷமாக போடுறேன். மார்கழி மாதம் கோலம் போடுறாங்கல்ல மேம், அரிசி மாவுலேயும் கோலம் போடுறாங்களாம்மா, அது எதனால தெரியுமா? அரிசி மாவுலையா? அரிசி மாவில் உங்களுக்கு எறும்பு எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு போடுவாங்க. அதனால கோலம் போடுறாங்கல்ல மேம். தேங்க்யூ மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? என்னங்க? கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க மேடம். இல்லைங்களா மேம்? கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? மல்லிகைப்பா. ரொம்பவே அழகாக கோலம் போட்டிருக்கீங்க மேம். இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? நம்ம போட்டேன். நீங்கள் தான் போட்டிங்களா இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா மேம்? நான் மட்டும்தான் போட்டேன்ப்பா. ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு தெரியாதும்மா, எனக்கு போட்டின்னு தெரியாது. நான் விடிஞ்சு தான் வந்து போட்டேன். எனக்கு முடியாது, விடிஞ்சு தான் வந்து போட்டேன்ப்பா. ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். இந்த மாதிரி கோலங்கள் தான் போடுவீங்களா இல்லை இன்னும் வேறு என்ன மாதிரி கோலங்கள்லாம் போடுவீங்க? குழந்தை தான் பெரும்பாலும் போடுவேன். சிக்கு குழந்தை தான் தெரியும், சிக்கு குழந்தை தான் போடுவேன். சரிங்க மேம். மார்கழி மாதம் கோலம் போடுறாங்கல்ல, அது எதனால் தெரியுமா? அது அவ்வளவா தெரியலம்மா எனக்கு. போடணும், நீங்கள் மார்கழி மாதம் 2 வேளையும் போடணும், சாயங்காலமும் காலையிலையும் போடணும். சரி சரிங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? கடலூருக்கா? இல்லைம்மா, நான் கடலூர் போனதில்லை, இங்கே தான். சரிங்க மேம். முடியாது, போக மாட்டாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சுதாப்பா. உங்கள் பேர்? மேம்சிகா. உங்கள் பேர்? ஸ்ரீதர்ஷினி. என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, புத்தூர் பாலிடெக்னிக்கில். இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ரொம்பவே அழகாக போட்டிங்க மேம். சும்மா வரைஞ்சிங்களா இல்லை புள்ளி வச்சு போட்டிருக்கீங்களா? சும்மா தான்ப்பா வரைஞ்சிருக்கோம். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்துலேயே ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. இந்த கோலங்கள் தவிர வேறு என்னென்ன கோலங்கள் வந்து தெரியும்? சும்மா ரங்கோலி தான்ப்பா, புள்ளி வச்சுலாம் தெரியாது அவ்வளோவா. ரங்கோலி ஏன் மேம் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க? ரங்கோலியா? அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம், அட்ராக்டாக இருக்கும். புள்ளி வச்சு போகிறதோட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. கோலம் போடுறதை தாண்டி வேறு என்னென்ன மேம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இன்ட்ரெஸ்டா மேம்? வேறு இன்ட்ரெஸ்ட்டு ஜாப்புக்கு போகிறதுனால ஒன்றும் இல்லை மேம், அவ்வளோவா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? மயிலாடுதுறை விசிட் பண்ணியிருக்கேன், சென்னை போயிருக்கேன், கடலூர் போயிருக்கேன். ஓகே மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு.
வணக்கம் மேம், உங்கள் பேர்? சுபாஷினிப்பா. என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். நீங்கள் மட்டும் போட்டிங்களா இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? 4 மணிலேருந்து சூப்பராக போட்டிருக்கீங்க மேம். எத்தனை வருஷமாக மேம் கோலம் போடுறீங்க? நான் கல்யாணம் ஆனதுலேருந்து போட்டுட்டு தான் இருக்கேன் 20 வருஷமா. யார்கிட்ட இருந்து மேம் கற்றுக்கிட்டீங்க கோலம் போட? ஃபோனில் பார்ப்பேன், அம்மா போடுவாங்க பார்ப்பேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ரங்கோலி தவிர வேறு என்னென்ன கோலங்கள் போடுவீங்க? எல்லா குழம்பு பார்க்கறது அப்படியே போட்டுருவோம், அவ்வளோதான். வீட்டில் அப்புறம் அதானே வேலை. அரிசி மாவில் கோலம் போடுறாங்கல்ல மேம், அது எதனாலன்னு தெரியுமா? அதான் இந்த இப்போ எறும்பு அதான் ஜீவராசி வந்து சாப்பிட்டுட்டு போவோம், அதுக்காகவே. அதனால போடுறாங்களா மேம்? தேங்க்யூ மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? கடலூர் இல்லைப்பா, பார்த்ததில்ல. நான் பாண்டிச்சேரியில் போயிருக்கேன். ஓகே மேம், கண்டிப்பாக கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணுங்கள் மேம். பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? வினோதினி. உங்கள் பேர்? ஜெயசீவன்யா. உங்கள் பேர் மேம்? சக்தி. என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? இது வந்து 4 ஹவர்ஸ் ஆச்சு. 6 ஓ கிளாக் வரைக்கும் போட்டோம். 2 ஓ கிளாக் ஆரம்பித்தோம், 6 ஓ கிளாக் வரைக்கும் போட்டோம். ரொம்பவே சூப்பராக போட்டிருக்கீங்க மேம். நீங்கள் இதை எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? சும்மா சீனரி தீம் தான், வேறு எதுவும் இது பண்ணல. பீகாக் பெருசாக போடணுன்னு இது பண்ணோம், அதனால் சீனரி தீமில் போட்டாச்சு. ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். எத்தனை வருஷமாக மேம் கோலம் போடுறீங்க? நானா அம்மா கூட இருக்கிறப்பிலேருந்தே போடுவேன். ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலேயே போட்டுட்ருக்கோம். யார்கிட்ட இருந்து மேம் கற்றுக்கிட்டீங்க கோலம் போட? அம்மா தான் கற்றுக் கொடுப்பாங்க. அம்மாட்டேருந்து தான் கற்றுக்கிட்டது. மேம் இப்போ கேரளாலலாம் வந்து கோலம் போடுறாங்கன்னா ஃப்ளவரால் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறாங்க மேம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது ஏன்னு தெரியுமா? தெரியலையே. மேம் அது ஏன்னா அவங்களோட கிங்கை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஃப்ளவர்ஸால் டெக்கரேஷன் பண்ணாங்க மேம். ஓகே மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? கடலூர் ஜிஆர்டி போயிருக்கேன். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க மேம், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? மாலதி. என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? வீட்டில் தான் ஹவுஸ் போயிருக்கோம். ஓகே மேம். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துட்டோம். என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? கோயில் இல்லை மேம், புள்ளி வச்சு போட்டிருக்கீங்களா இல்லை அப்படியே வரைஞ்சிருக்கீங்க? புள்ளி வச்சு தான் போடுவோம். ஓகே மேம். கோலம் போடுறீங்கல்ல மேம், எத்தனை வருஷமா மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் 15 இது போட்டிருக்கேன். 5 வருஷமாக போட்டிருக்கீங்க மேம். யார்கிட்ட இருந்து மேம் கற்றுக்கிட்டீங்க? போட்டோம் கோலம் நோட்டு பார்த்து வரணும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? கடலூர் எங்கள் பசங்க தான் வந்திருக்காங்க, தகச்சிலாம் வந்திருக்காங்க, நகருக்கு வந்திருக்காங்க. ஓகே மேம். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? மகேஸ்வரி. என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து போட்டோம். சூப்பராக போட்டிருக்கீங்க மேம். ரங்கோலி தவிர வேறு என்னென்ன கோலங்கள் போடுவீங்க? ரங்கோலி கொஞ்சம் தெரியும், தெரிஞ்ச வரைக்கும் போடுவோம். சிக்கு கோலம் கொஞ்சம் அதிகமாக தெரியாது. சரிங்க மேம். கோலம் போடுறாங்க, மார்கழி மாதம் மட்டும் ஏன் மேம் இன்னும் ஸ்பெஷலாக போடுறாங்க? மார்கழி மாதம் தான் சாமிக்கு வசந்த ஆண்டாள் அம்மாளுக்கு இருந்ததால் மார்கழி மாதம் எழுந்துச்சி காலையில் விடிய காலைல கோலம் வருது. சரிங்க மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லைம்மா, நான் வரல. சென்னையில் பையன் ஜிஆர்டியில் பொருள்லாம் வாங்கியிருக்கேன், நகைலாம் வாங்கியிருக்கேன். ஓகே மேம், கண்டிப்பாக வாங்க மேம். கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு.
வணக்கம் மேம், உங்கள் பேர்? மீனாட்சிம்மா. என்ன என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? கோபுரம் இன்னைக்கு ஏகாதசி இல்லை, அதனால் கோபுரம் போடலான்னு ஒரு ஐடியா. சொர்க்கவாசல். ரொம்பவே அழகாக போட்டிருக்கீங்க மேம். சிக்கு கோலம் தான் போடுவீங்களா இல்லை வேறு என்னென்ன கோலங்கள் வேறு என்னென்ன கோலங்கள் போடுவீங்க? இல்லை, எல்லா கோலமும் போடும். டெய்லியும் பூ, பறவை, மனுஷனுக்கு தெய்வம், இப்படி எல்லாருமே போடுவீங்க மேம். எல்லா மாதங்களும் கோலம் போடுறாங்க, மார்கழி மாதம் மட்டும் ஏன் மேம் இன்னும் ஸ்பெஷலாக போடுறாங்க? அது மார்கழி மாதம் ஆண்டாள் 30 நாள் விரதம் இருந்து சாமி அடைஞ்சது மாதிரி ஒரு கதை. அதுக்காக நம்மளும் அந்த நேரத்துக்கு எழுந்துச்சி விளக்கேற்றிட்டு கோலம் போடணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்காக. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லைடம்மா, வாய்ப்பு இல்லை. மாயவரம் போயிருக்கோம், மாயவரம் போயிருக்கோம். சரிங்க மேம், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், என்ன உங்கள் பேர் என்ன மேம்? கௌரி மேம். என்ன கோலம் மேம் போட்டிருக்கீங்க? துளசி மாடம் போட்டிருக்கோம், மகாலட்சுமி துளசி மாடம். மேம், துளசி மாடம் போட்டிருக்கீங்க, அதில் விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க, பழைய காலத்துலேருந்து அது ஒரு பழக்கம் இருக்கு மேம், அது எதனால் தெரியுமா? அது ஐகீதம் சொல்லுவாங்க மேம். நான் வீட்லேயும் அதை மாதிரி வாசலில் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். சரி, நீ வெள்ளிக்கிழமை அதனால மார்கழியாக இருக்குது, இன்றைக்கி ஏகாதசி, அதுக்கோசம் இன்றைக்கி துளசி மாடம் ஒரு சிறப்புங்கிறதுனால போட்டேன். ரொம்பவே சூப்பராக போட்டிருக்கீங்க மேம். ரங்கோலி தவிர வேறு என்னென்ன கோலங்கள் போடுவீங்க? போடுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே மனசுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறது மேம். அரிசி மாவில் கோலம் போடுறாங்கல்ல மேம், அது எதனால் தெரியுமா? அது இந்த எறும்புக்கள் பல ஜீவன்களாக சாப்பிட்றதுனால அது ஒரு அந்த காலத்தோட இதுன்னு சொல்லுவாங்க மேம். அது அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, அதனால் போடுவாங்க மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்ததில்லை மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. கடலூர் ஜிஆர்டி மற்றும் JVS டிவி இணைந்து நடத்தும் கோலம் கோலாகலம் சீசன் 8ஓட 8ஆம் நாள் ரொம்பவே சிறப்பாக முடிந்தது. நாளைக்கு வேறு ஒரு ஏரியாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.